ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க genreviews.online ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த காட்ஜெட், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, மற்ற ஐட்டம்ஸை பற்றின ரிவ்யூஸ் இருக்கும். நம்ம நிறையா பேர் ரிவ்யூஸ் பார்த்து பொருள் வாங்குவோம். ஸோ அதுக்கான சூட்டபிளான ஒரு வெப்சைட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட வெப்சைட் பார்த்திங்கன்னா www.genreviews.online. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். வாழ்க்கை தத்துவம் சொல்லும் இப்போ 2 கதைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனும் எந்தவித சூழ்நிலையிலும் எப்படி கையாள வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் அற்புத கதைகள் தான் இது. அப்படிப்பட்ட கதைகளில் சிலவற்றை பார்ப்போம். நாம் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. அது ஓர் அழகிய நகரம். அந்த நகரத்தின் நுழைவாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர், அந்நியர் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்து கொண்டிருப்பார். ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம், ஐயா பெரியவரே, இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான். அதற்கு காவலாளி, ஏன் கேட்குற தம்பி, இந்த ஊருக்கு குடிவர போறியா என்று சந்தேகத்துடன் கேட்டார். ஆமாம் பெரியவரே, நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம். எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது. அதான் கேட்டேன், இந்த ஊர் எப்படி என்று கேட்டான். நீ வேற தம்பி, இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம். போட்டி, பொறாமை, ஜாதி சண்டை, கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நீ ஏன் நிம்மதியை தேடி வர? உனக்கு இந்த ஊர் சரிப்படாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழி அனுப்பி வைத்தார். சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்த வேறொரு ஆள் காவலாளியிடம் அதே கேள்வியை கேட்டான். ஐயா, இந்த ஊரில் தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த ஊர் மக்கள் எப்படி? பெரியவர் சிரித்து கொண்டே, ஏன் தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்டார். 2 குழந்தையே இருக்குதுங்கய்யா என்றான். அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர்ற? உங்கள் ஊர்லேயே வியாபாரம் பண்ணலாம்ல என்றார் காவலர். எங்கள் ஊர் மாதிரி வராதுங்க. அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க. என் குடும்பம் இப்போ வறுமையில் இருக்குது. சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வந்தேன். நல்லா சம்பாதிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண்கலங்கியபடியே கூறினான். அழாதே தம்பி, இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க. தைரியமாக நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார். காவலாளியின் அருகில் இருந்த ஒருவர் இந்த 2 சம்பவங்களையும் கவனித்து கொண்டிருந்தார். உடனே அவரிடம், முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க, இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்னு சொல்றீங்க, ஏன் என்று சந்தேகத்துடன் கேட்டார். அதற்கு பெரியவர், இந்த உலகம் கண்ணாடி மாதிரி. நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கண்ணாடி நம்மை காட்டும் என்றார். நன்மை தீமை இரண்டையும் ஏற்றுக்கொள். 2வது கதை, நன்மை தீமை இரண்டையும் ஏற்றுக்கொள். ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் என்ன ஒரு துரதிருஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர். இருக்கலாம் என்று ஒரே வார்த்தையில் அவர்களின் ஆறுதலுக்கு விவசாயி பதிலளித்தார். அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் 3 குதிரைகளை உடன் அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்போ 4 குதிரை உனக்கு கிடைச்சிருக்கு என்றனர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தார். 1 வாரத்துக்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். என்னப்பா, உனக்கு இது ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டது நடக்குதே. உன் பையன் எழுந்து நடக்க 6 மாசத்துக்கு மேல் ஆகும் போல, ரொம்ப கஷ்டமான நிலைமை என்று கூறி ஆதங்கப்பட்டனர். விவசாயி பெரிதாக வருந்தாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினார். ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்து இருந்ததால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். இப்போது அந்த விவசாயி இருக்கலாம் என்று கூறினார். அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார்? காரணம் உண்டு. அந்த விவசாயியின் வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டவர்.
நாள்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள். கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு நிரந்தரம் அல்ல. நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலையில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்துச் செல்லாமல் எதை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நலம். சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதும். வேறொரு கதைகளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.